சண்டே அதுமா சிலிண்டர் காலியா? ஓ மை காட், கர்த்தரே. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் தான் இருக்கும் ஸ்பெஷலாகவே. சில பேர் சண்டே சாப்பிடுவாங்க, மேக்ஸிமம் எல்லாருமே சண்டே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ மீன் குழம்பு தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு சேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் பாதிலேயே காலி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்? டைம் 9 மேலே ஆயிடுச்சு. மீன் எடுத்து வந்தோடனே பசியும் வந்துடுச்சு. இது பாதியில் சிலிண்டர் காலி ஆனோடனே அப்படியே எங்களோட பசி அப்படியே ஒரு மாதிரி அதிகமாகிடுச்சு. இன்னமும் என்னடா பண்ணுறதுன்னு சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு சிலிண்டரை நான் கால் பண்ணி இந்தமாரி சாப்பாடு பாதியிலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு, சிலிண்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க உடனே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் சிலிண்டர் வரல. இன்னொரு விஷயம்னா, நம்ம மாதம் சிலிண்டர் நம்ம புக் பண்ணிவிடுவோம். நம்மளோட சிலிண்டர் தீர்ந்தாலும் சரி தீரலனாலும் சரி மாதம் புக் பண்ணிவிடுவோம். அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து கொடுத்து தான் வாங்குவோம். எப்போ வேணாலும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். நம்ம சிலிண்டர் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். கால் பண்ணி இந்தமாரி இன்றைக்கி எங்களுக்கு சிலிண்டர் வேணும்னு சொன்னோம்னா அன்றைக்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த அண்ணாவை கால் பண்ணி சொல்லியாச்சு. அந்த அண்ணன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கால்வாசி மீன் குழம்பு வெந்துருச்சு. ரைஸ் வைக்கல, குழம்பு முக்கால்வாசி வெந்துருச்சு. அது பாதியிலே நிற்கிது. டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு கேஸு. இப்போ சிலிண்டர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் அதை மறுபடியும் ஒரு கொதி விட்டு தான் எடுக்கணும். ஸோ மீன் குழம்பு நல்லா இருக்குமா இல்லைன்னு தெரியல. சண்டே அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த மாதிரி யார் வீட்டில் நடந்திருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ சண்டே அதுவும் நான்வெஜ் எடுத்துகிட்டு வர அன்னைக்கு இந்தமாரி ஃபுட்டு செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாதியிலே சிலிண்டர் கட் ஆச்சுன்னா இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் அது முடியாது. ஏன்னா ஆண்டவன் சோதிக்கிறான் நம்மளை. எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ அந்த அளவுக்கு சோதிக்கிறான். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி சாப்பிடலாமே. பசி இன்னும் அதிகமாக கொஞ்சம் சேர்த்து அதிகமாக சாப்பிட்லாம்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, சிலிண்டர் இல்லையே. நேரம் சிலிண்டர் காலியாகவும் இருந்துச்சுன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருப்பேன். சரி, ஓகே. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்னென்ன ஃபுட்டு இன்றைக்கின்னு சொல்லுங்கள். எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ சாப்பிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டே நீங்கள் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, பசி எடுக்குது. சிலிண்டர் எல்லாம் வேறு இன்னும் வரல. கொண்டு வந்துடுவார். இப்போ நம்ம கால் பண்ண டைமில் எந்த லொக்கேஷன் இருக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. மறுபடியும் சிலிண்டர் எடுத்துகிட்டு நமக்கு வரணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கும் சிலிண்டர் எப்போ காலியாகுது என்ன எதுன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சிலிண்டர் வந்துடும். சரி கைஸ், சும்மா ஒரு சின்ன அப்டேட் தான். ஏன்னா சமைக்கிறப்ப சிலிண்டர் காலியாச்சு அப்படின்னா எப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிலிண்டர் வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். ஸோ முடிஞ்சால் அதே வீடியோவை போடுறேன். சரி, ஓகேங்களா?